கிருஷ்ணகிரி ஆஞ்சநேயர் மலை அடிவாரத்தில் முன்னோர்கள் வழிபட்டு வந்த இடத்தில் கோவில் கட்ட வனத்துறையினர் தடையாக இருப்பதாக கூறி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கோவில் கட்டுமானப் பணிகள் பாதியில் நிற்பதால் கிராம மக்கள் பீதி. கிருஷ்ணகிரி பழையபேட்டை ஆஞ்சநேயர் மலை அடிவாரத்தில் குகையில் கிருஷ்ணகிரி மேல் தெரு மற்றும் தம்புசாமி நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல தலைமுறைகளாக முனியப்பனை நினைத்து அரிவாள் மற்றும் சூளம் வைத்து வழிபட்டு வந்துள்ளனர். இந்த இடத்தில் திருவிழா காலங்களில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து முனியப்பனுக்கு படையல் செய்து ஆடு கோழிகளை பலியிட்டு வழிபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் கிராம மக்கள் வழிபட்டு வந்த இடத்தில் முனியப்பனுக்கு சிலை அமைத்து வழிபடுவது என முடிவு செய்து முனியப்பனுக்கு சிலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி வனச்சரக அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர், இந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமான அரசு நிலம், இத்த இடத்தில் யாருக்கும் கோவில் கட்ட அனுமதி இல்லை என்று கூறிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் கோவில் கட்டுமானப் பணிகள் அப்படியே இருப்பதால் கிராம மக்களிடையே தெய்வ குற்றம் ஏற்பட்டுவிடுமே என்ற அச்சத்துடன் தம்புசாமி நகர் மக்கள் உள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் SC/ST துறையின் மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணியன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களை நேரில் சந்தித்து பல தலைமுறைகளால் வழிபட்டு வரும் இடத்தில் சிறியதாக முனியப்பன் கோவில் கட்டப்பட்டு வருகிறது, பாதி வேலை முடிந்த நிலையில் வனத்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில், முன்னோர்கள் முதல் முனியப்பன் சுவாமியை எங்களது குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வழிபட்டு வருகிறேன். அருவாள் மற்றும் சூளம் வைத்து வழிபாடு நடத்தி வந்தோம். தற்போது முனியப்பன் சிலை அமைத்து வழிபட சிலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்ததை வனத்துறையினர் தடுத்துள்ளதால் கட்டுமானப் பணிகள் பாதியிலேயே உள்ளது. இதனால் கட்டுமானப் பணிகள் பாதியில் நிற்பதால் கிராம மக்களிடையே தெய்வ குற்றம் ஏற்பட்டுவிடுமே என்ற அச்சத்தில் உள்ளனர். ஆகையால் முன்னோர்கள் வழிபட்டு வந்த இடத்தில் முனியப்பனுக்கு கோவில் கட்டி பூஜைகள் செய்து கிராம மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அப்போது ஊர் மணியக்காரர் உள்ளிட்ட கிராம மக்களும் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை மேல் தெருவில் பேசுகிறோம். இங்கே லிங்கமலை ஏரிக்கு மேலே முனிகுண்டு காலங்காலமாக நாங்கள் வழிபட்டு வரோம். ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, நாகம்மா கோயில் இருக்குது, இந்த பக்கம் குகமாரியம்மா கோயில் இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் சின்ன ஒரு சூளத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரோம். காலங்காலமாக இந்த சூளம் தான் அது வழிபாடு பண்ணிட்டு வரோம். இப்போ எங்களுக்கு கோயில்ன்றதுனால 2 சிலை உருவாக்கி வழிபாடு பண்ணிட்டு வந்துன்னுக்குறோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இது கட்டக்கூடாது, நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார். இது எங்களுக்கு உள்பட்டது, கவர்மெண்ட்க்கு உள்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது காலங்காலமாக நாங்கள் வழிபட்டு வரோம், எங்கள் மூதாதையர் காலத்துலேருந்து நாங்கள் வழிபட்டு வரோம். இப்போ திடீர்னு தடை செஞ்சால் எப்படி? நாங்கள் இந்த முனிகுண்டு வச்சு தான் நாங்கள் ஆடி மாதத்துக்கு நாங்கள் முப்பூஜை கொடுக்கணும். எங்கே வச்சு கொடுக்குறது? நாங்கள் சூளத்தை வச்சு தான் கொடுத்துட்டுருக்குறோம். இப்போ இந்த செலவு உருவாக்கினா தான் நாங்கள் இது வழிபாடு ஊரெல்லாம் வழிபாடு செஞ்சுன்னுக்குறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. கலெக்டரேட்டில் போய்ட்டு பிட்டிஷன் கொடுத்தோம். அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னாங்க. இன்னும் எதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை. இதுக்கு வழி என்ன? எங்களுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு அனுமதி வேணும். அதுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு ஒத்துழைக்குமாறு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.